வணக்கம். என் பேர் பிரேதி. நான் காமனர் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்போ உங்களுக்கு நீர் சுழற்சி பற்றி சொல்ல போகிறேன். இப்போ கடல்ல இருந்து சூரியன் வெப்பத்தால் மேலே போகுது, ஆவியாக போகிறது தான் ஆவியாதல். இப்போ குளிர்விக்கப்பட்டு சின்ன துளியாக மாறுது, அதுதான் சுருங்குதல். அதுக்கப்புறமா தூசிகள் நீர்த்துளிகளோடு சேர்ந்து மேகமாக மாறுது. மேகமாக மாறினதுக்கப்புறமா மழையாக பெய்யுது, அதுதான் வீழ்படிவாதல். அது மாறினதுக்கப்புறமா ஏரி, குளம், குட்டை அது வழியாக திரும்பி கடலுக்கு போகுது. நன்றி. என்ன செயல்பாடு மூலமா செஞ்சு பார்த்துருவோமா? இப்போ அக்கா இந்த சட்டியில் தண்ணி ஊற்றிருக்கேன், சரியா? இதை நம்ம நீர்நிலையாக நினச்சிக்குவோம், கடலாக நினச்சிக்குவோம். கடல் தண்ணியில் உப்பாக இருக்குமா? அதனால அக்கா என்ன பண்ணுறேன், கொஞ்சம் உப்பு வந்துக்கிறேன், சரியா? சுவைச்சு பார்க்குறீங்களா? எப்படி இருக்கு? உப்பா இருக்கா? போதுமா? நீர் ஆவி வர ஆரம்பிச்சிருச்சா? நீர்நிலைகள்ல இருக்கிற தண்ணி சூரியனோட வெப்பத்துல தானே ஆவியா மாறும். நம்மளோட செயல்பாடுல நம்ம என்ன பண்ணலாம், அடுப்பை வச்சு தண்ணியில இருந்து நீராவி உருவாக்கலாம், சரியா? இப்போ நீராவி வர ஆரம்பிச்சிருச்சா? அக்கா என்ன பண்ண போறேன், இதுக்குள்ள ஒரு கிண்ணம் வைக்க போறேன். மழை தண்ணி, கடைசியா உருவாகிற மழை தண்ணி என்ன சுவையில இருக்குன்னு பாக்குறதுக்காக, சரியா? கிண்ணம் வைக்க போறேன். உள்ள ஒரு கிண்ணம் வச்சுட்டு இதுக்கு மேல இந்த கவர் மேல என்ன பண்ணிருக்கேன், பனிக்கட்டி துண்டுகளை போட்டிருக்கேன், சரியா? ஐஸ் கட்டி இருக்கா, அந்த ஆவி சில்லுனாகி தண்ணியா மாறி அந்த உள்ள வச்சிருக்கிற கிண்ணத்துல மழையா வடிஞ்சிரும், தெரியுதா? சரி, வெயிட் இருக்கிறதுக்குடா, இல்லைன்னா அந்த கிண்ணம் மேல மிதந்துக்கிட்டே இருக்கும், சரியா? நீராவி தண்ணீரா மாறி இருக்கு, பாத்தீங்களா? சுவைச்சு பாரு.